தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இதை நான் கட்டே பண்ணாமல் முழுவதுமாக போடுறேன். அதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பீப் போடுறேன் அப்படின்னு வச்சுப்போம். சரியா? போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன், இருந்தாலும் போடுறேன். கொண்டு வரேன் அதை கொண்டு வரேன் மூட்டையா கணக்கு காட்டுறிய. இந்தியால கோடி கணக்குல கடை வாங்கி வச்சுக்கிறிய. அந்த கடனை கட்ட உனக்கு வக்கு இல்ல. எங்க அப்பா தான் முறை பேனாவை எடுத்து எழுதினாரு. அவங்க அம்மா பேரை கொண்டு போய் வச்சுக்கிறான் மெரினால. அவங்க ஆத்தால புதைக்கிறதுக்கு அம்மா பெரிய பேனா அதுக்கு வாங்கிட்ட பணம் இருக்குது. கேளம்பாக்கத்துல பஸ் கொண்டு வர உன்ட்ட பணம் இல்லையாடா. தயவு செஞ்சு இங்க இருக்கிற லோக்கல் பஸ் எல்லாத்தையுமே ஏத்து எல்லாரையுமே கொண்டு போ. முடியாதா? யாரும் விட மாட்டாங்க. ஏன்னா இங்க எல்லாருமே 150 ரூபாய் காசுக்கும் 250 ரூபாய் காசுக்கும், பொம்பளை ஆனா லெக் பீஸ் வச்ச பிரியாணிக்கும், ஆம்பளைங்களானா ஒரு என்னது வீரன்ற பாட்டிலுக்கும் அவனு இங்க வர கிடையாது. சரி, 150 145 ஏன்னா அந்த பாட்டிலுக்கு அவனு இங்க வர கிடையாது. சரியா? நீ என்னதான் பேசினாலும் இங்க பருப்பு கடைய முடியாதுன்னு. நீ எவ்வளவு வேணா போலீஸ் போர்ஸ இறக்கு, நீ பஸ் ஃபுல்லா கொண்டு வா, நீ லாரி ஃபுல்லா கொண்டு வா, ஒண்ணும் பண்ண முடியாது. பஸ் ஸ்டாண்ட் உள்ள இருந்து இன்சார்ஜ்னு ஒருத்தன் வந்தானா? ஒருத்தனும் வரல. நான் கேக்குறேன், எல்லாரையும் அடிச்சு போட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. எல்லாரையும் அடிச்சு போட்டு போறதுக்கு வந்துக்கிறாங்க போலீஸ். நீ என்னத்துக்கு வந்து பேசுற? நீ பேச பார்த்துட்டீங்களா? இதுதாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை. இந்த சகோதரி அவங்க திட்டினாங்க பார்த்தீங்களா? இதுதான் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டம். எந்த எண்ண ஓட்டத்தில், எந்த எதிர்பார்ப்பில் இந்த ஆட்சியை கொண்டு வந்தார்களோ அந்த எதிர்பார்ப்பிலெல்லாம் மண்ணை தூக்கி போட்டது தான் இந்த சகோதரியோடைய அந்த இன்றைய குரல். அதோடைய வெளிப்பாடு இருக்கு இல்லையா, அவங்களோட அவுட்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை தனிப்பட்ட விதத்தில் நான் இதை எதிர்கொண்டிருக்கிறேன். நான் 2 முறை சிறைக்கு போனவங்க எல்லாருக்குமே தெரியும். அதில் முதல் முறை சென்ற பொழுது என்னை வசைபாடினார்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள், சிறையில் இருக்கக்கூடியவர்கள், சிறையில் இருக்கக்கூடிய காவலர்கள். முதலமைச்சரை பார்த்து நீங்கள் எப்படி பேசலாம்? அவர் முதலமைச்சர். இப்படிலாம் பேசியவங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும், மே 7ஆம் தேதி இந்த 7.5 பதவிக்கு வராரு. இவர் பதவிக்கு வந்த உடனே அந்த அம்மா அப்படியே அழறாங்க, ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. தமிழகமே ஆனந்த கண்ணீர் வடித்தது. அவர் அமரவே முடியாது என்று சொன்னார்கள், ஜாதகத்திலேயே இல்லை என்று சொன்னார்கள். அதையெல்லாம் முறியடித்து அமர்ந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த அம்மா ஜாதகம் பார்க்குறத நிறுத்தலை. அது வேற விஷயம். சரியா? அதையெல்லாம் முறியடித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதையெல்லாம் முறியடித்து விட்டார். சரி, அவர் தனியாக முறியடித்தார். தமிழக மக்கள் எதிர்பார்ப்பு என்பதனை அவர் மீது வைத்தார்கள். அதுக்கப்புறம் தமிழகத்தோட ஜாதகம் தான் மோசமாக போச்சு. இன்றைக்கி பாருங்கள், ஒரே ஒரு பஸ் ஸ்டாண்டில், அதாவது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து 2023-24 இந்த ஆண்டில், முக்கியமாக ஜனவரி அந்த பொங்கல் சமயத்தில், இதை பொங்கலுக்கு முன்னால் இவங்க திறந்து வைக்கிறாங்க. மிகப்பெரிய கலைபுரம். ஏன்னா கோயம்பேடுலேருந்து கிளாம்பாக்கம் அப்படின்னு மாற்றம் வந்த உடனேயே அதற்கான ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகள் எதுவுமே கிடையாது. லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்படைந்தார்கள். அப்போது அப்போவே நான் கேட்டேன், ஏங்க ஒரு பொங்கல் விடுமுறை வரப்போகுது, ஒரு 5 நாள் 6 நாள் அப்படின்னு விடுமுறை தொடர்ந்து வரப்போகுது அப்படின்னும் பொழுது மக்கள் எல்லாம் ஊருக்கு போகணும் அப்படின்னு இருப்பாங்க. சென்னையிலேருந்து வெளியூருக்கு போகக்கூடியவர்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா சென்னையே விரிச்சோடி இருக்கும். அந்த மாதிரியான அந்த தீபாவளி, பொங்கல் இது போன்ற நாட்கள் வந்ததுனாக்க சென்னை டிராஃபிக்கே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அது முடிந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர டிராஃபிக் ஜாம் இருக்கும். அப்போ அத்தனை பேர் வெளியில் போயிடுவாங்க. நீங்கள் 1 கோடி பேர் சென்னையில் இருக்காங்க அப்படின்னா, 80 லட்சத்துலேருந்து 1 கோடி பேர் இருக்கும் சென்னையில் இருக்காங்க அப்படின்னா, இந்த விடுமுறை நாட்கள் அப்படின்னு வரும்பொழுது அது 30-40 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. இங்கே மித்தவங்கெல்லாம் வெளியூருக்கு போயிடுவாங்க. இப்படி போகக்கூடியவர்கள் அவங்களுக்கான மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து வழி என்ன அப்படின்னா இந்த பேருந்துகள் தான். ட்ரெயினில் போகிறவங்க ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க. ஆனால் லட்சக்கணக்கான பேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது இந்த பேருந்துகள். ஆனால் இந்த பேருந்துகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த அளவுக்கு ஸ்தம்பித்திருக்கிறது என்றால், முதல்ல இவங்கள்ட்ட பேருந்து வாங்குறதுக்கு பணம் கிடையாது. அடுத்து கிளாம்பாக்கம் என்பது ஒரு டிசாஸ்டர். இதை திட்டமிட்டது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில். இவர்கள் அவசர கதியில் திறந்து வைத்தார்கள்.
கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கத்திற்கு அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் இருக்குது பாருங்கள், அந்த குழப்பம் இருக்குது பாருங்கள், அதுவே இன்று அளவில் தீர்ந்தபாடு இல்லை. ஒரு ஆட்சிய நிர்வாகத்தை நடத்துகிறேன் என்று சொல்லக்கூடியவர் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க பெருமை பீத்தல் வேற. எந்த அளவுக்கு பெருமை பீத்தல்னா, உக்ரைனில் இருக்கக்கூடிய மாணவர்களை இவர்கள் அங்கிருந்து தமிழ்நாடு மீட்டு கொண்டு வந்துவிடும். இங்கே இருக்கிற கிளாம்பாக்கத்துலேருந்து பஸ்ஸில் கூட்டு போகிறதுக்கு அவங்க காசு கொடுத்து வாங்குறாங்க. உங்கள் அப்பனை மாதிரி டிக்கெட் இல்லாமல் அங்கேருந்து வரல. டிக்கெட்டுக்கு காசு கொடுத்து ₹150 ₹200, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்டிகை காலங்கள் அப்படின்னு வந்துருச்சுன்னு வைங்க, டிக்கெட்டு விலை எடுத்திங்கனாக்கா அது போகும் 2000 3000 பிளாக்ல இல்லை, அவன் அஃபிஷியலாகவே அதான் விலைன்னே விற்கிறான். விலை ஏறிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நிறைய பேர் போகணுன்றாங்க, பஸ்ஸு கம்மியாக இருக்குது, என்னங்க பண்ணுறது அப்படின்ட்டு நாங்கள் விலையை கட்டுப்படுத்துவதற்கு டிக்கெட் விலையை நாங்கள் நிர்ணயித்து அதற்கு மேல் அவர்கள் போட்டார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் அபராதம் விதிப்போம், தண்டனை கொடுப்போம், இப்படியெல்லாம் மிரட்டினியும் எவனும் கேட்கறது கிடையாது. பாதி பஸ் ஓனர்கள் இவங்க தானே, இவனுக்கு தான் தனியார் பஸ்ஸும் விட்டுட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மிகப்பெரிய அளவில் நேற்று ஒரு கலவர சூழலே ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதுவும் என்ன, காலை 4 மணி வரைக்கும் மக்கள் தத்தளிக்கிறார்கள். அமைச்சர் எங்கே போனாருன்னு தெரில. உங்களுக்கு நினைவிருக்கான்னு தெரியல. நான் அந்த வீடியோக்கள்லாம் முடிஞ்சால் நான் அந்த வீடியோக்களை பகிர்றேன். அதில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் அமைச்சராக இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் அவங்க போயிடுவாங்க எங்கே, கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு போய் நைட் ஃபுல்லாக இருப்பாங்க. இருந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் அவர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் வரையில், விடிகாலை வரையில் இருந்து அதையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு தான் வருவாங்க. இங்கே யாருமே கிடையாது, வெறும் காவல்துறையை வைத்து மிரட்டுகிறார்கள். அதைத்தான் அந்த சகோதரி அங்கே வெளிப்படுத்துகிறார். அந்த திருநங்கை சகோதரி அவங்களுடைய அந்த கோபத்தின் வெளிப்பாடு இருக்குது பாருங்கள். இது முதலமைச்சருடைய பார்வைக்கு போகுமா என்றால் சத்தியமாக போகாது. எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது மன்னா அப்படின்னு சொல்வதற்காகவே 5 ஏஜென்சிகளை இவர்கள் அமர்த்தி இருக்கிறார்கள். 5 ஏஜென்சிகளை இவர்கள் அமர்த்தி இருப்பது எதற்காக என்றால், மக்களை திசை திருப்பலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பிலும், அது எதிர்பார்ப்பு நடக்கும் நடக்காமலையும் போகலாம், ஆனால் முதலமைச்சரை ஏமாற்றலாம் என்கிற நம்பிக்கை. இது எதிர்பார்ப்பு, அது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் தான் அவர்கள் அதை செய்கிறார்கள். நாளைக்கு திசை திருப்பறதுக்கு வேற ஒன்று கொண்டு வந்துடுறோம். என்ன, முதலமைச்சர் பேசுவார், தொகுதி சீரமைப்பு மறுசீரமைப்பு நடக்கப் போகிறது, தமிழ்நாட்டிற்கு ஆபத்து வரப்போகிறது, டெல்லி உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்ட்டுலாம். இதில் பெருமை பீத்தல் வேற. டெல்லி இந்த இப்போ மதுரைக்கு போனார் இல்லையா, அந்த பொதுக்குழு கூட்டத்தில், அங்கே கொக்கரிப்பு என்னது, டெல்லியிலிருந்து படையெடுப்பை நான் இருக்கும் வரையில் யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, உன்னால் இந்த கிளாம்பாக்கத்துலேருந்து பஸ் விடுறதுக்கு துப்பு இல்லை, வக்கில்ல, நீ டெல்லி படையெடுப்பு வரைக்கும் போயிட்டியா நீ? இதில் இவர் பாகிஸ்தானை எப்படி கையாள வேண்டும் என்றும் சொல்வாராம். யாருக்கு? மோடிக்கு. இதில் வளர்ந்து கிட்டவன் தான் இருக்கான் பாருங்க, டிஆர்பி ராஜா. அவன் பெரியார் என்று நான் விடப்போகிறேன், நாம் விட வேண்டும், தமிழக அரசாங்கமே விமானத்தை விட வேண்டும் பெரியார்னு. நீ என்னத்தை பெரியார் விடுறது? உன்னால் இங்கே ராமணி பஸ்ஸே விட முடியல, இதில் நீ பெரியார் விட்டு கிழிக்க போறியா? அதனால தான் நான் ஆதன் மீடியாவில் மாதேஷ்ட பேசும்போது சொன்னேன், நான் நீ பெரியாரெலாம் ஒன்றும் கிடையாது, ஆட்சியே பின்னாலேருந்து வர ஏர் தான், வெறும் சத்தமும் நாத்தமும் தான், அதுக்கு தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த முதலமைச்சருக்கு நாட்டில் நடப்பதே தெரியவில்லை. ஒரு ஒரு பேருந்து நிலையத்தை கூட நடத்துவதற்கு வக்கற்ற ஒரு ஆட்சி தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே தத்தளிக்கின்ற மக்களுடைய குமுறல் இருக்கு பாருங்க. இது பக்ரீது வருதுன்றதுனால அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் அவங்களுக்கு லீவு கிடைக்க போகுது, வீக்கெண்டோடு சேர்ந்து வருது அப்படின்றதுனால அவங்க அதை இணைத்து அவங்க ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களே, நீ 4 மணி வரைக்கும், காலையில் 4 மணி வரைக்கும் நீ இந்த மாதிரி அலைய விடுறீங்க. நீங்கள்லாம் 4 கோடி காரு, 5 கோடி ரூபாய் காரில் வலம் வருவீங்கப்பா. முதலமைச்சர் 4 கோடி ரூபாய் காரில் வலம் வருகிறார். அது யார் பெயரில் இருக்கிறது என்றால் அவருடைய மகள் சார்ந்த நிறுவனத்தின் பெயரில் இருக்கிறது. நிறுவனம் 2017 துவங்கப்பட்டு 2021 இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த கார் வாங்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுகிறது. என்ன தொழில் பண்ணுறாங்க? கோடிக்கணக்கில் இந்த அளவுக்கு பணம் வருவதற்கு தங்க கட்டி ஏதாவது ஸ்மகிள் பண்ணுறீங்களா?
எங்கேருந்து உங்களுக்கு இவ்வளவு பணம் வருகிறது அப்படின்லாம் நம்ம கேட்கறதெல்லாம் தனியாக வச்சுருவோம். ஏன்னா இதை கேட்டு கேட்டு எனக்கும் சலிச்சு போச்சு. 1965லேருந்து எப்போ 67லேருந்து எப்போ கருணாநிதி அமைச்சரானாரோ அப்போதிலிருந்து 2025 வரைக்கும் கருணாநிதி குடும்பத்தில் எவனும் உழைத்து சம்பாதித்தது கிடையாது. திறமையினால் சம்பாதித்தது கிடையாது அப்படின்றத சொல்லி சொல்லி எனக்கு சலிச்சு போச்சு. அது மக்களே புரிஞ்சுக்கிட்டோம். மக்களுக்கு மனசாட்சி என்று இருந்தால் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதை அவர்கள் சிந்திப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உங்களால் முடியும்பா, திருட்டு பணம் இருக்குது. உங்களுடைய ஒன்று விட்ட இன்னொன்று விட்ட சொந்தம் கூட வந்து 500 கோடிக்கு 600 கோடிக்கு படம் தயாரிப்பான். 4 கோடி ரூபாய் காரு, 5 கோடி ரூபாய் காரு, 10 கோடி ரூபாய் காரு அப்படின்னு வலம் வருவான். எங்களால் முடியுமாப்பா? நாங்கள் உங்களை மாதிரி இல்லாமல், உங்கள் புத்தி மாதிரி இல்லாமல் நாங்கள் வந்து டிக்கெட் வாங்கி பயணிக்கக்கூடியவர்கள். உங்களை மாதிரி வித்தவுட் டிக்கெட் பரம்பரை கிடையாது. அப்போது நாங்கள் டிக்கெட் வாங்கி பயணிக்கக்கூடிய எங்களை ஏன் துன்புறுத்துகிறீர்கள்? இதற்காகவா உங்களை ஆட்சியில் அமர்த்தினோம்? இதையெல்லாம் பார்க்கவா இந்த மக்கள் முன்னையெல்லாம் வந்து ஆட்சியில் அமர்த்தி அழகு பார்த்தார்கள்? இப்படியான கேள்விகள் மக்கள் மனதில் எரிமலையாக அது வந்து புகைந்து கொண்டே இருக்கிறது. அது என்னைக்கு வெடிக்க போகுது? 2026 சத்தியமாக வெடிக்க போகுது. அதனால தான் சொல்கிறேன், நீ மிதப்பில் இரு. 200 தொகுதி, 234 தொகுதி, கேரளா கர்நாடகாவை சேர்த்து 270 தொகுதி அப்படின்னு நீ பேசினே இருக்க வேண்டியது தான். உனக்கு மட்டும் இல்லை, உன்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் சேர்த்து துடைத்து எறியப்பட போகிறார்கள். இது நடப்பது திண்ணம். அதோடைய எண்ண ஓட்டம் தான் இந்த வீடியோ. இது போன்ற ஒவ்வொரு நாளும் மக்கள் அவதிக்குள்ளாகிறார்கள். ஒவ்வொரு நாளும் சாமானிய மக்கள் படுகின்ற அவஸ்தைகள், இன்னல்கள் இருக்கு பாருங்க, சொல்லி மாளாது. இதெல்லாம் இந்த முதலமைச்சருடைய பார்வைக்கு போகும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக போகாது. அது போகாததுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வாங்க. இதை மடைமாற்றம் செய்வதற்கு, இந்த கிளாம்பாக்கம் கதையை மடைமாற்றம் செய்வதற்கு நாளைக்கு ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டை வச்சு, நாளைக்கு அல்லது முதலமைச்சரையே ஒரு ஆர்டிஸ்டாக வைத்து இவர்கள் ஒரு நாடகம் அரங்கேற்றுகிறார்களா இல்லையா என்பதனை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இது நடக்கும். இதுக்கு பல லட்சம் பில்லு போடுவானுங்க. எல்லாம் நம்ம பணம் தானே, திருட்டு பணம் தானே, நம்மக்கிட்ட திருடின பணம் தானே. அதனால் இதை போடுவாங்க. இப்படியாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.